இது நாட்டாமையா கவுண்ட முடியா? பேசவே முடியாம இருக்கிறாரு. அவ்வளவு ஃபுல்லா இருக்கிறாரு. மாசமா இருக்கிறது நாளைய தமிழகத்தின் முதல்வர் அவர்களே போதும் நினைக்கிறேன். போதும் போதும். ஏய் சின்ன நாட்டாம இங்க வா. போடா டவுசரு. அடுத்ததாக ரொம்ப வேகமா இருக்குல்ல. சரி நீ அப்படியே மைக் வச்சுட்டு கொஞ்சம் டீம்ல இன்டர்வியூஸ் பண்ணிடலாம். அடுத்ததாக திருமதி அன்னபூர்ணி விஜய். செல்வி மோகன் பிரபு அவர்களை வரவேற்கிறேன். சரியா? எல்லாம் அந்த பழனி முருகனோட ஆசீர்வாதம். வெயிட் பண்ணுங்க. இல்ல இல்ல ஜென்சி கொஞ்சம் கூட்டணி வச்சுக்கலாம். வெயிட் பண்ணுங்க. எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஃபார்ம் ஹவுஸ்ல லஞ்ச் வந்து சிறப்பா இருக்குன்னு நினைச்சிருக்கேன். எல்லாம் மட்டன் பிரியாணி பீஸ் எல்லாத்துக்கும் வந்துதா? வெரி குட். அப்ப பட்டிமன்ற சக்சஸ் தான். ஓகே எல்லாம் தூங்க மாட்டாங்க. அவங்க ஆர்வமா கேட்பாங்க. அப்புறம் கொஞ்சம் சேர்லாம் கொஞ்சம் தூரமா போனீங்கன்னா பரவாயில்ல. இவங்க பக்கத்துல இருந்து எனக்கு பயமா இருக்குது. எல்லாருமே இல்ல இல்ல எல்லாம் மரத்தை வச்சிருக்காங்க. சாத்திட்டாங்களா?
சட்டை நழுவுதுப்பா. தண்ணி பாட்டில் அடிச்சோம்னா அவங்க க்ளோஸராக போகணும்ல. போயிட்டாங்க. எல்லாருமே கவர் ஆகணும் அதுக்காக வரிசையை பண்ண கவர் ஆகணும். ஃபேஸ் மறைச்சிக்கோ. சரி, இந்த பட்டிமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சது மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்துட்டு இந்த சின்ன பசங்கள்லாம் ஒரு இன்ஸ்பயர் ஆகி பேசுவாங்க. பார்த்தீங்களா? ஏகப்பா கைதத்திலே காணா. சரியா? ஸோ அதுக்காக தான் வந்து இந்த பட்டிமன்றம் நான் முன்னாடியே வச்சது. சரியா? ஸோ இதனால வந்து நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் சைலண்டாக இருந்து கொஞ்சம் சீரியஸாக கேட்டீங்கன்னா தான் அவங்களுக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். சரியா? இங்க பேசுறவங்க யாரும் வந்து திறமையான பேச்சாளர்னு நான் முன்னாடி சொல்ல முடியாது. எக்ஸப்ட் சந்தோஷ், மோகன் பிரபு. ஏன்னா அவங்க எல்லாம் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் ட்ரம்போட பேசிட்டு இருக்காங்க. அவங்க அந்த புரோட்டோகால்லாம் தெரியும். சரியா? நடுவில் வந்து நடுவாக நிற்கிறதுனால ஓரமாக நிற்கிறதுனால தெரியல. சாதகத்தை பொறுத்த இருக்கு. இந்த பட்டிமன்றத்தில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இங்க சில விஷயங்கள்லாம் பேசுவோம். அது யாரும் வந்து தனி மனித தாக்குதலை எடுத்துக்க வேணாம். இது வந்து ஒரு பண்ணுக்காக. இப்ப என்னையே கூட கழுவான்னு நினைக்கிறேன். கழுவீங்களா கழுவ மாட்டீங்களா? கண்டிப்பா. சரியா? சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா யாரும் வந்து எந்த ஒரு கருத்தை வந்து ஓப்பனா தெரிவிக்கலாம். இங்க யாரையும் வந்து நம்ம தப்ப எடுத்துக்க மாட்டோம். அதனால இந்த நவீன டிஜிட்டல் யுகத்தில் குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதில் பெரும் சவாலாக இருப்பது தொழில்நுட்ப சாதனங்களின் ஆதிக்கமா அல்லது பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நேரம் ஒதுக்க முடியாத அவசர சூழ்நிலையா? சரியா? இந்த ரெண்டு தலைப்பு இல்லையா? இந்த ரெண்டுலையுமே வந்து தோல்விங்கிறது எதுவுமே இல்லை. தலைப்பை வச்சு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வின்னிங் தான். சரியா? வின் டு வின் தான். ஸோ என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க. இப்போ வந்து நீங்க என்ன பேசுறீங்க? ஓ இல்லை கேட்டுக்க வேண்டியது அவங்களுக்கு தெரியாதையாண்டு அவங்க எல்லாம் மாற்றி சொல்லிட்டாங்க. நான் வந்து பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு நேரம் கொடுக்க முடியாத அவசர வாழ்க்கையே அதுதான் அப்படிங்கிறத பொறுத்து வந்து இப்போ பார்த்தீங்கன்னா போர் வாள்கள் ரம்யா, அப்புறம் செல்வி செல்வி குணசுந்தரியா பாத்தீங்களா? உண்மையா இப்பதான் வெளில வருது குணசுந்தரி. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சந்தோஷ். தொழில்நுட்ப சாதனங்களின் ஆதிக்கமே அப்படிங்கறத பேசுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாலதி ராஜ்குமார், அதுக்கப்புறம் அன்னபூர்ணி, அதுக்கப்புறம் நம்ம தலைவர் மோகன் பிரபு. சரியா? இப்ப வந்து நேரமின்மையேங்கிற காரணம் தான் வந்து ரொம்ப பொதுவாக இருக்கிறதுனால வந்து அதுக்கெல்லாம் வின்னிங்கெல்லாம் கொடுக்க மாட்டேன். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் சான்ஸ் கொடுப்பேன். சரியா? மைக் கொடுங்க. அந்த மைக் கொடுங்க. கீழே ஒரு மைக் இருக்கு. செல்வி தூங்கிட்டியாமா? ரம்யா வந்து இப்ப தன்னோட வாத பிரதிவாதங்களை வைக்க போறாங்க. கொஞ்சம் அனல் பறக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏசி எல்லாம் கொஞ்சம் செல் பண்ண முடிஞ்சா பண்ணிங்க. எதுக்கு போய் கை கழுத்து பண்ணுங்க? உங்களுக்கு தான் கொடுக்கணும். நான் அதுக்கு என்ன காரணம், ஏன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்தேங்கிறத வந்து நான் பின்னாடி சொல்றேன். ஏன்னா அப்ப யோசிக்க டைம் என்ன? ஏய் தம்பி கொஞ்சம் கம்மன் டேய் பின்னால் கொஞ்சம் கொடுங்க. ஏய் அமைதியாடா. ஆப்ரேஷன்டிங்களா? இல்லையா? நீங்க பேசுறப்ப அப்புறம் அப்படியே இன்ட்ரோடியூஸ் பண்ணாம நல்லா இருக்குமா? சரி ஓகே ஆரம்பிங்க. ரம்யா ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹலோ. சபையில் கூடியிருக்கும் எனது அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கும் பெற்றோரின் அன்புக்காகவும் பாசத்துக்காகவும் பெற்றோர் தான் எங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே அப்படின்னு சொல்லி பெற்றோர் எவளியோ நாங்களும் அவளியே என்று சுறுசுறுவென சுற்றி திரிந்திருக்கும் நம்மள சின்ன குழந்தைகளே, மற்றும் அந்த பக்கமும் சாய மாட்டேன், நான் இந்த பக்கமும் சாய மாட்டேன், நேர்மை கண்ணியத்தோடு நடுவு நிலைமையில் இருந்துதான் நான் தீர்ப்பு கூறுவேன் என்று இங்கு வந்து அமர்ந்திருக்கேன். நடுவு நிலைமையில் இருந்துதான் நான் தீர்ப்பு கூறுவேன் என்று இங்கு
வந்து அமர்ந்திருக்கும் எனது நடுவர் அவர்களுக்கும் முதற்கண் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நடுவர் அவர்களே, நேத்து நம்மளையும் ஒரு பட்டிமன்ற சொல்லுங்க. அப்பா சாமி கொஞ்சம் கம்முங்க. சரி, ஆடியன்ஸ் எல்லாம் பொறுமையா வெளில போய் செஞ்சீங்க. இப்ப அவங்கள பேச செய்யுங்க. சிரிக்கவும் சிந்திக்கவும் தான் பட்டிமன்றம். நாம என்ன வேணாலும் பேசலாம். ஓகே ஓகே. இல்ல அவங்களுக்கு ரொம்ப அதிகமா சிரிக்கிறாங்க. கொஞ்சம் டெசிபலை கம்மி பண்ணிட்டீங்களா? நடுவர் அவர்களே, நம்மளையும் ஒரு பட்டிமன்ற பேச்சாளரை கூப்பிட்டுருக்காங்க. சும்மா இந்த ரஜினி முருகன் படத்துல சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிறாப்ல, அதுல ஒரு 3 பேர் பஞ்சாயத்துக்கு போவாங்கல்ல, பாயிண்ட் அப்படி போய் உட்காந்துட்டு வரக்கூடாது. நம்மளுக்கு என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்க அதை பார்த்து கொஞ்சம் சிந்திச்சு கொஞ்சம் எதிரணிக்கு புரியுற மாதிரி ஒரு 4 கருத்தை தெளிவுபடுத்திட்டு வர அந்த தலைப்பை எடுத்து படிச்சு பார்த்தா அந்த தலைப்பை பத்தி சிந்திக்கிறதா இல்ல எதிரணியில வந்து உட்கார்ந்து பார்த்து சிரிக்கிறதானே தலைப்பெல்லாம் தெளிவா இருக்கும். தெளிவா இருக்குதா? சரி. அப்பதான் நினைச்சேன், ஒருவேளை எதிரணியில இருக்கிறவங்க வந்து தூக்கத்திலேயே அந்த தலைப்பை ஒத்துப்பாங்க போல. சரி, ஒரு கற்பனை உலகத்துல இருக்கிறாங்க. அது எப்படின்னா தலைப்பு என்ன, அதாவது இந்த காலத்துல பிள்ளைகள் தடமாறியோ தடுமாறியோ போவதற்கு நவீன தொழில்நுட்ப சாதனங்களின் ஆதிக்கமே தான் காரணமும் என்று சொல்லி வாதாடுறதுக்கு இவ்வளவு தைரியமா வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களே. சரி, அவங்களுக்கு நம்மளால முடிஞ்சதை சிந்திச்சு ஒரு 4 கருத்தை நச்சுன்னு தெரிவிச்சுட்டு போலாங்க இங்க வந்து உட்கார்ந்து இருக்கோம். அதாவது இந்த காலத்துல எது வேணா வரலாம், எது வேணா போகலாம். ஆனா ஒண்ணே ஒண்ணு மாறாதது, பெற்றோர்கள் நாம் பெற்றெடுத்த குழந்தைங்களை கண்டிப்போடும் கண்காணிப்போடும் கண்ணும் கருத்துமாக வளர்ப்பதுதான் எக்காலத்திலும் வந்து தலையாக சிறந்திருக்கிறது. அதை பத்தி பேசதான் நான் இங்க வந்திருக்கேன். சரி நடுவர் அவர்களே, என்னோட 1, 2, 3, 4 என்று பட்டியலிட்டு எங்களுக்கு நல்லா மண்டையில வந்து தெளிவிச்சு நான் விடைபெறணும்னு நினைக்கிறேன். முதல் பாயிண்ட், முதல் கேள்வி எனக்கு எதிரணியரோட தான். அப்பா சரி, நீங்க என்ன தைரியத்துலதான் சொல்றீங்க இந்த தொழில்நுட்ப சாதனங்கள்னு சொல்றோங்க, இந்த மொபைல், லேப்டாப், டிவி இதெல்லாம் தான் உங்க பிள்ளைகளை வந்து தடுமாறு செய்யலாம் வாழ்க்கையில. எனக்கு ஒரே ஒரு கேள்விதான் உங்ககிட்ட. சரி, இந்த தொழில்நுட்ப சாதனங்கள் தான் எங்களை வந்து அழிச்சிருச்சுன்னு எங்க பிள்ளைங்களை வாழ்க்கையை அழிக்குது தடுமாறுனேன்னு சொல்றீங்களே, இதெல்லாம் யாருங்க எங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுத்தது? ஒருவேளை அதுக்கு கையும் காலும் இருக்குதா? நேரா ஓடி வந்து உங்க பிள்ளைங்க கை காலில் உட்காந்துக்கிறதுக்கு, இல்ல வானத்துல இருந்து தான் யாராவது போட்டாங்களா? சொல்லுங்க, பதில் சொல்லுங்க. உங்ககிட்ட பதில் இருக்காது. ஏன்னா அதை வாங்கி கொடுத்ததே நம்ம பெற்றோர்கள் தான். இப்படி வாங்கி கொடுத்துட்டு என் பிள்ளை அதனாலதான் வந்து படிக்க மாட்டேங்குது, என் பிள்ளை அதனாலதான் மைண்ட் சேஞ்ச் ஆகி போயிடுச்சுன்னு அது மேல பழிய போட்டுட்டு நீங்க ஜாலியா கால் மேல கால் போட்டு வீட்டுல வந்து படுத்திருக்கிறதுக்கு அது மேல பழிய போட்டுட்டு எஸ்கேப் ஆகுறது இதெல்லாம் ஒரு வழியா? அது வந்து சும்மா வந்து நம்மள வந்து ஒரு கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக. சரிப்பா, யாராவது இந்த வாட்ஸ்அப் நம்பர்லாம் இருந்தால் டெலிட் பண்ணிருங்க. அவங்க கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக வச்சிருக்காங்க. ஆமா, ஸ்டேட்டஸ்ல எதுவும் பார்த்தீங்கன்னா ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுங்க. சரியா? அவங்க வேற புதுசாக வச்சிருக்காங்க. சரி, அப்புறம் அடுத்த கேள்வி உங்ககிட்ட. இந்த கேள்விக்கு நீங்க மனசாட்சி படி வந்து இந்த பதில சொல்லணும். உங்க மனைவியோ யாரையோ கருத்துல கொண்டு பதில் வரக்கூடாது. எனக்கு புரியுது, எனக்கு ஒண்ணு புரியல. இந்த கேள்விக்கு நீங்க பதில் போடும்போது உங்க மனைவியை நீங்க பார்க்க கூடாது. அதாவது நேர்மை, கண்ணியம், கட்டுப்பாடு அப்படிங்கிற நிலைமையில இருந்து தான் நீங்க தப்பு பண்றீங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. சரியா? இதுதான் வந்து நாங்க எப்ப வச்சிருக்கோம். எந்த சூழ்நிலையை வந்து எங்களை நாங்க மாத்திக்க மாட்டோம். தாராளமா சொல்லலாம். அதே நம்பிக்கையை தான் நாங்க நம்பி வந்து இங்க வந்து வாதாடிட்டு இருக்கிறோம். நடுவர் நம்பிக்கையா கைவிடப்பட மாட்டார். கேள்வி என்னன்னா, அந்த காலத்துல உங்க அம்மா உங்களுக்கு சோறு
சோறு ஊட்டும் போது ம். இல்ல இதர அம்மாக்கள் ம். உங்களோட ஏஜ் குரூப்ல இருக்கிற பிள்ளைங்களுக்கு சோறு ஊட்டும் போது எதை காட்டி எப்படிலாம் சோறு ஊட்டினார்கள்? ஒண்ணு அப்படியெல்லாம் அந்த டைம்ல செல்போன்ல இல்ல, இதுதான் காமிச்சிருப்பாங்க அடிக்கணும். இப்ப ஏதாவது வச்சிருக்கிறதுனால நீங்க காமிச்சிருக்கீங்க. அதுதான் நடுவர் அவர்களே, மனைவியை நீங்க பார்க்க வேண்டாம் நான் சொன்னேன். இப்பயே உங்களுக்கு மனசுல வந்து கிடுகிடுகிடு கடுகு வந்துருக்கு. மனைவி இங்க பாருங்க, யதார்த்தங்கிறது வந்து என்னைக்குமே ஒண்ணுதான் இருக்கும். சரியா? எதுனா ஒண்ணு வந்து நம்ம கண்ட்ரோல் இல்லாம போறது வந்து நம்ம என்னைக்கு கண்ட்ரோலே பண்ண முடியாது. சரியா? இன்னைக்கு நம்ம மனைவி நம்ம பேச்ச கேட்கறது இல்ல, அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா அது வேற விஷயம். சரியா? ஆனா வந்து இதுல எனக்கு எதுவும் தெரியலையே. நீங்க காலத்துல இருக்கிற மனைவிமார்கள் அல்லது அம்மாக்கள் தான் பிள்ளை வந்து பசியால வாடிடக்கூடாது, காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் நான் ஓடா தேடி போயிருக்கேன். டோர் ஓபன் பண்ணி வச்சிருங்கப்பா, ஓட்டால் ஓடிடுவாங்க. இப்படி ஓடா தேஞ்சு போய் களைச்சு போய் உட்கார்ந்து இருக்கும் போது எப்படியாவது என் பையனோட அக்கால பார்த்தா அப்படின்னு தெரியலையே, ஓடி வளர்ச்சாரு. ஓ அப்படியா? எப்படியாவது நம்ம பசங்களோட பசிய வந்து தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல நாஸ்தியாவையோ எல்லா வீட்லயும் பார்க்குதுல, இல்ல வந்து யூடியூப்ல இருக்கிற ஷார்ட்ஸ், இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுட்டு எப்படியாவது சாப்பிடுன்னு அந்த குழந்தை 6 மாசத்துல இருந்தே நம்ம வந்து அதை பழக்கி விட்டுட்டு காரணத்தை வந்து நம்ம கெஜெட்ஸ்ல போறோம் நடுவர் அவர்களே. ஆனா அந்த காலத்துல உங்களுக்கு வேணா மறந்து போயிருக்காங்க நடுவர் அவர்களே, எங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. எங்க அம்மா எங்க சுற்றி இருக்க அம்மாக்கள் எங்களுக்கு வந்து இந்த மாதிரி எந்த கல்விகளையும் கையில கொடுத்து சோறுல நடுவர் அவர்களே, அவங்க வந்து அந்த காலத்துல வெளியில கூட்டிட்டு போய் ஓடியாடி எங்க பின்னாடி ஓடி சுத்தி அலைஞ்சு எங்களுக்கு வந்து நேரமின்மை ரொம்ப இல்லக்கூடாது. 4 பாயிண்ட் சொன்னீங்க, ஒரு பாயிண்ட் தான் முடிக்கல. உங்க வாதத்துல வந்து நீங்க நேரமின்மைக்கான பாயிண்ட் நீங்க சொல்ல அதை சொல்லுங்க. அந்த காரணம் என்ன? எங்க அம்மாக்களுக்கு நேரம் இல்லாத காரணனாலதான் நாங்க அதெல்லாம் காட்டி நாங்க சோறுக்கு வந்திருக்கிறோம். டைட்டில் இஸ் வெரி கிளியர். இன்றைய நவீன யுகத்தில் அப்படிங்கிறப்ப இன்னைக்கு கணக்கு தான். உங்க அம்மாவுக்கெல்லாம் கணக்கு. அன்னைக்கெல்லாம் 4 குழந்தை 5 குழந்தை வச்சிருந்தாங்க, இன்னைக்கெல்லாம் 2க்கு மேலதான் வாங்குறீங்க. அப்படி எங்க வந்தது? சொன்னாரு உங்க மனைவி இருக்கிறாங்க, உங்களால மீறி பேச முடியல, புரிஞ்சுக்கிட்டேன். 3வது பாயிண்ட் என்னன்னா, இந்த காலத்து அப்பாக்கள் சரி அம்மாவாவது ஒரு நியாயமான காரியம், ஒரு நிமிஷம் இருக்கு உங்களுக்கு, என்ன 1 நிமிஷம் தான் இருக்கு. அம்மாக்களுக்காவது ஒரு நியாயமான பாயிண்ட் இருக்கு. அதாவது நல்லதையோ கெட்டதையோ இதையோ அதையோ பண்ணி எப்படியாவது என் பையனோ பிள்ளையோ பசியில் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக வந்து சாப்பாடு ஊட்டணும் காரணத்துக்காக கண்டதையை காட்டிட்டு தன்னோட பிஸியான லைஃப்ல வந்து பிள்ளைகளை வந்து பாத்துட்டாங்க. ஆனா அப்பாக்கள் காலையில வேலைக்கு போய் சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது பிள்ளை ஓடி காலிங்கல்ல அடிச்சோடனே பிள்ளை ஓடி போய் கதவு அப்பான்னு கட்டி பிடிக்கும் போது, சாமி எனக்கு கொஞ்ச நேரம் விட்டுருப்பா, நான் டயர்டா வரேன்ப்பா, டோன்ட் டிஸ்டர்ப் மீ அப்படின்னு சொல்லிட்டு நேரம் வந்து ஹாலுக்குள்ள போய் ஒரு ஏசிய போட்டு, சரி நம்ம ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டத்துல வந்திருப்பாரு போல, கொஞ்ச நேரம் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாடா வாடா நீ அப்படின்னு சொல்லி அவன் இழுத்துட்டு வந்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு போய் பார்த்தா யூடியூப் ரீல்ஸ், இன்ஸ்டாகிராம் ஷார்ட்ஸ் அப்படின்னு மொபைல் வந்து அனல் பார்த்து அங்க பறந்துட்டு இருக்கோம். சரி நம்ம அம்மாக்களுக்கு நம்ம டைம்ல நேரம் இருக்காது, ஏன்னா அப்பா பசியோட வந்திருப்பாரு, பிள்ளைங்க பசியோட கிடைப்பாங்க, அந்த டைம்ல நம்ம சமைக்கணும். சரி அப்பா ஒரு பக்கம் மொபைல பார்த்தானா அப்பாட்ட போய் கேளுடா அப்படின்னு சொல்லி அப்பா பிள்ளைகிட்ட ஓடனா, எனக்கு ஒரு மொபைல் இருக்குது, நீ ஒரு மொபைல் போய் உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு சரி பேசி 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 ஒழுங்கப்பா. அவங்கதான் அவங்க டைட்டிலே நேரமின்மை. இதுக்கு பேர் டைம் இல்ல, இதுக்கு பேர் அப்படியே அள்ளி கொட்டுறது. இப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நேரமின்மை காரணமாக பிள்ளைகளை வந்து அதை பண்ணி இதை பண்ணி உட்கார வச்சுட்டு கடைசியில வந்து தொழில்நுட்ப சாதனம் தான் வந்து நம்ம பிள்ளைகளை கிடைக்குதுன்னு சொல்றது என்ன நடுவர்களே நியாயம் இருக்கிறது. கடைசியா என்னோட ஒரு பாயிண்ட் சொல்லிட்டு நான் வந்து இது மட்டும் இல்ல, இது இன்றைய காலத்துல வந்து அறிவுரை இல்ல,
இருக்கு. 1000-2000 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம திருவள்ளுவர் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. என்ன எழுதி வச்சுட்டு போயிருக்காரு? பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கள் பேர் இல்ல பெற. நாம அதோட பொருள் என்னவென்றால், இந்த உலகத்துல நம்ம ஓடி ஆடி பணம் காசு நகை அப்படின்னு எவ்வளவு சேர்த்து வச்சாலும் நல்ல ஒரு மகளையோ இந்த உலகத்துக்கு கொடுத்துதான் இருக்கிறதுலே பெரும் செல்வம்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, எந்த காரணத்தை காட்டாமல் பெற்றோர்கள் தன் குழந்தைகளுக்கு எவ்வளவு நேரமின்மை காரணமாக இருந்தாலும் அவர்களை ஊர்ந்து கவனித்து கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அவர்களை இந்த உலகத்துக்கு நல்ல குழந்தையாக கொடுப்பது பெற்றோர்கள் தான் அப்படின்னு சொல்லி என் கருத்தை முடிச்சுக்கிறாங்க. நடுவர் ஆக்சுவலா ரம்யா அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பேசுனாங்க. அவங்க டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி பேசுனாங்க. ஏன்னா அவங்க டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் நேரம் இல்லாத பற்றி தான், ரொம்ப அவசரமாக இருக்குன்ட்டு. இன்னைக்கு அவங்களும் பாவம், அவங்க டைம் பற்றி நினைக்கிறேன். உடனே ஒரு 2-3 மணி நேரம் ஒரு தடவை பேசிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரியா? அந்த ரைட்டிங் தான் இருந்தது. பொறுமை ஒரு சைடு இருக்கக்கூடாது, ரெண்டு பக்கம் இருக்கணும். ஒரு நிமிஷம் தம்பி, கொஞ்சம் பொறுமைப்பா. எல்லாம் பொறுமையா 2 பக்கம் தான் பார்க்கணுமா? சரியா? ஒரு நிமிஷம். அதனால வந்து பாத்தீங்கன்னா இவங்க பேசின பாயிண்ட்ல எனக்கு எந்த இடத்துலயுமே வந்து இவங்களோட நேர பிரச்சனையை சொல்லி காமிச்ச மாதிரியே தெரியல. கரெக்டா? ஜட்ஜி நீங்க கருத்து சொல்லுங்க ஜட்ஜி. ஆமா, அது இல்ல யாரு எதுக்கு நான் ஏதாவது நோட் பண்ணா விட்டுறதுனா வந்து இது பண்ணுவேன். பட் அவங்க சொன்னது வந்து பாத்தீங்கன்னா அவங்க கஷ்டத்தை சொல்றாங்க, அதை நம்ம ஒத்துக்க வேண்டியது. சரியா? கஷ்டங்கள் என்னைக்குமே வந்து ஆழ்ந்த அனுதாபங்களோட வரவேற்கணும். சரி, அப்பதான் அவங்களோட ரிலாக்ஷன் இருக்கும். நல்லபடியா பேசினாங்க. குழந்தைங்களுக்கு வந்து கட்சட்ஸ்னால தான் வந்து பிரச்சனை அப்படின்னு சொன்னாங்க. கட்சட்ஸ் இல்லாத வாழ்க்கையே இல்லை. சரியா? அப்படிங்கிறப்ப வந்து இதற்கு பதிலடி கொடுக்கறதுக்காக மாலதி ராஜ்குமார் அவங்க வந்து பட்டை கலப்புறதுக்காக வர போறாங்க. தாக்குங்க. வணக்கம். இந்த வார்த்தைக்கு அனைவருக்கும் ரம்யா அவங்க பேசின பாயிண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கட்ஜெட்ஸ் கொடுக்க வேண்டாம், அதான் எனக்கு கட்ஜெட்ஸ் வந்து கொடுக்காதீங்க, அவங்க வந்து தப்பான வழியில போயிடுவாங்க அப்படிங்கிறத என்ன பாயிண்ட். அது எல்லாம் தான் அவங்களும் சொன்னாங்க, கட்ஜெட்ஸை கொடுத்துறாதீங்க. மொத்தமா 3 பாயிண்ட்டுமே அதுதான். 4வது திருவள்ளுவர். அது எதுக்கு அவருக்கு தெரியல. அவரு காலத்துல கட்ஜெட்ஸ் இல்லைங்களா? தமிழ் புலமை. கெஜெட்ஸ் இப்போ வந்து முதல்ல வந்து சொல்லிட்டு இருந்தாங்க குழந்தைகள் வந்து அவங்களோட மூளையெல்லாம் நல்வழிப்படுத்த முடியாதுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து 3 வயசுக்குள்ள நீங்க குழந்தைகளுக்கு தொழில்நுட்பம் காட்டினா அவங்க பிரெயினோட அளவே கம்மியாகும், சைஸ் ஆஃப் பிரெயினே கம்மியாகும். ஸோ பிசிக்கல் கெப்பாசிட்டி இல்லாத பிரெயினுக்கு வந்து நீங்க 3 வயசுக்கு மேல என்ன சொல்லி கொடுத்து என்ன பயன்? அதனால வந்து 3 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்களுக்கு நோ ஸ்கிரீன் டைம் அது வந்து கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணணும். அதுக்காக பெரியவர்கள் அதுக்கான ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்க எடுக்கணும் கண்டிப்பா. 3 வயசுக்கு கீழே வந்து யூஸே பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களால பண்ண முடியாது. அதுக்கப்புறம் தான் பண்ணிக்குவாங்க. கரெக்டுங்களா? பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் அவங்களே பண்ணிக்குவாங்க. அது வந்து நீங்க பண்றவங்க பார்த்துக்குவாங்க. 3 வயசுக்கு அப்புறம் தான் அவங்களால கொஞ்சமா அவங்க பிரெயின் கெப்பாசிட்டிக்கு அனலைஸ் பண்ண முடியும். 10 வயசுக்கு மேல உங்களுக்கு புரிதலும் கிடைக்கும் சொசைட்டியை பத்தி. அதுக்கு முன்னாடி நீங்க வந்து ஷார்ட்ஸ் கொடுக்கறதுனால உங்களுக்கு ரொம்பவே பாதிக்கும். அப்புறம் எப்பவுமே 3 வயசுக்கு மேல கொடுக்கும்போது 1 மணி நேரம் தான் கொடுக்கணும். அதுவும் வந்து அவங்க என்ன பார்க்கறாங்கிறத நீங்க அடிக்கடி பார்த்துட்டே இருக்கணும், என்ன பார்க்கறாங்க அப்படிங்கிறத. அப்புறம் இப்போ வந்து ஏஐங்கிறது ரொம்ப பேசிக்கான விஷயம் குழந்தைகளை பொறுத்த வரைக்கும். இப்போ முதல்ல நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். ஒரு வீடியோ பார்த்தா நான் உடனே கண்டுபிடிச்சிருவேன் ஏஐ வீடியோ அப்படின்னு. நான் சொல்லிட்டேன் நீங்க வந்து ஏஐ வீடியோவா ரியல் கிடையாது அப்படின்னு. இப்போ 4வது நாள் என்னாலே சொல்ல முடியல அது ரியல் வீடியோவா ஏஐ வீடியோவா என்னாலே சொல்லாத. நீங்க ரியல் வீடியோ கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க பார்க்க மாட்டாங்க. ஏஐ வீடியோ தான் ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க. அதுதான் வந்து யதார்த்தம். அப்புறம் அல்காரிதம்ஸ், இந்த அல்காரிதம்ஸ் எல்லா ஆப்ஸ்லயுமே ரொம்ப டேஞ்சரஸ்.
இப்ப யூடியூப் பார்க்கும்போது குழந்தைங்க வந்து ஃபர்ஸ்ட் 4 வரை நியூஸை பார்த்து இதுதான் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா அது நமக்கு தெரியும் அது பிரேக்கிங் நியூஸ் கிடையாது. உலகத்துல இருக்கிற 1000 விஷயங்கள்ல இது ஒரு விஷயம். ஆனா அவங்க அதுதான் முக்கியமான விஷயமா நினைச்சுக்குவாங்க. அதை நம்ம நோட் பண்ணி பார்க்கணும். அப்புறம் ரீசெண்டா என் ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு வந்து ஆன்டி ஃபோன் கொடுங்க, நான் என் ஃப்ரெண்டுகிட்ட பேசணும் அப்படின்னு கேட்டாங்க என் ஃபோனை. நல்ல விஷயம், நானும் கொடுத்தேன். ஆனா அவங்க பேசுறது வந்து சாட் ஜிபிடி கிட்ட. அவங்க ஏதோ அவன் ஃப்ரெண்டு மாதிரியே நினைச்சு பேசுறாங்க. எனக்கு போர் அடிக்குது, ஒரு ஸ்டோரி சொல்லுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஃப்ரெண்டு கிட்ட பேசுறாங்க பிரச்சனை, சாட் ஜிபிடி பேசினா பிரச்சனையே இல்லை, ஜாலியா இருப்பாங்க. எவ்வளவு பேருக்கு தெரியல சாட் ஜிபிடி டேட்டா எல்லாம் ஒரு மிஷின்ஸ் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறது. அவங்க வந்து அது ஒரு ரியல் பர்சன் தான், அதுக்கு ஒரு பர்சன் மாதிரி கேரக்டர்ஸ் கொடுத்து பார்க்குறாங்க. அப்புறம் டேட்டா செக்யூரிட்டி. இப்ப நாமளும் சரி குழந்தைங்களும் சரி கண்டது போட்டு சர்ச் பண்றாங்க நெட்ல. அது எல்லாமே இப்போ டேட்டா பேஸ்ல சேவ் ஆயிட்டு தான் இருக்கு. அது நாளைக்கு வந்து உங்க குழந்தைங்களுக்கே திருப்பி அதை யூஸ் பண்ணுவாங்க. யூஸ் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க சர்ச் பண்ண ஹிஸ்டரியை வச்சு அவங்களே பிளாக்மெயில் பண்ண முடியும். ஸோ வந்து குழந்தைங்க என்ன சர்ச் பண்றாங்கிறத வந்து பெரியவங்க தான் பார்க்கணும். நீங்க குழந்தைங்களுக்கு எந்த போன் வாங்கி கொடுத்துருக்கீங்க? அவங்களுக்கே இல்லை, நீங்க வச்சிருக்கிறத அவங்க யூஸ் பண்ண போறாங்க. மற்றவங்களுக்கு தான் சொல்றேன். ஓ, கருத்துக்கள் உங்களுக்கு இல்ல. சரி சரி சரி. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். ஓ. நான் டேட்டாபேஸ் நான் பார்க்கறேன் பேக் எண்ட்ல. கண்டிப்பா. சோ வந்து அப்ப எங்க ராஜ்குமார், நீங்க ஏதாவது சர்ச் எல்லாம் பண்ணீங்கன்னா ஹிஸ்டரி டெலிட் பண்ணிடுங்க, மாத்திக்காதீங்க. ஆமா இல்ல அவரே அது கரெக்ட். ஹிஸ்டரி அந்த கீவேர்ட்ஸ்லாம் டெலிட் பண்ணிடுங்க. அப்ப அவரே VPN கனெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீ வேற இல்ல VPNல கனெக்ட் பண்ணாத ஹிஸ்டரி அப்படியே தான் இருக்கு, அதுக்காக சொன்னேன். அதெல்லாம் உனக்கு தான் தெரியும். அத நீங்க மட்டும் பார்த்துருக்கீங்க, அவங்க பார்க்கணும்னு. பார்க்கறாரு. ஓ, நல்லா டீல் பண்ணிருக்கீங்க. அப்புறம் நீங்க தாய் 8 அடி பாருங்க, குழந்தை 16 அடி பாருங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. நீங்க நினைச்சு பாருங்க, நீங்க 1 hour வந்து சோஷியல் மீடியாவோ போனோட உட்கார்ந்துருந்தா அவங்க வந்து இப்போ 8 டைம்ஸ் பண்ணுவாங்க. அவ்வளவுதான். நீங்க 1 hour இதுல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா அதுல பண்ணுவாங்க. அப்புறம் குழந்தைங்க பெற்றோர்களுக்கு நேரம் கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நேரம் கிடைச்சிருச்சுன்னா நாங்க நேரம் கிடைச்சிச்சுன்னா நல்வழிப்படுத்திடுவோம் சொல்றாங்கல்ல. ஆனா வந்து நேரம் கிடைச்சிச்சுன்னா அவங்களும் போன் தான் பார்ப்பாங்க, இல்லைன்னா கம்ப்யூட்டர் தான் பார்ப்பாங்க. இல்ல வாஸ்தவமான ஒரு பேச்சு, இதை வந்து அக்ரி பண்ணி தான் ஆகணும். என்ன பிரகாஷே பாப்பாரா? போடுவாங்க. ஓகே, சூப்பர்வைசேஷன் அதுதான் அவங்க சொல்றது. அப்புறம் நடுவர் வந்து ரொம்ப நாள் அரசியல் இருக்கனால அவருக்கு தெரியும் இந்த சமூகம் நம்ம இப்படியே நினைச்சிருக்கேன். நான் ஏதோ 2 நாள் ஓட்டே போட்டுருக்கேன். இதுக்கெல்லாம் தீர்ப்பெல்லாம் மாற்றி சொல்லக்கூடாது. ஒரு ஒரிஜினல் கேண்டிடேட் ஒரு டம்மி கேண்டிடேட் எப்பவும் போஸ்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை அவங்க ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா இன்னொருத்தவங்க அக்செப்ட் ஆயிரும் அப்படின்னு. நாங்க எங்க பாயிண்ட்ஸ் தான் அவங்க பேச போறாங்க. கஜெட்ஸ் கொடுக்குறாருன்னு அவங்க பேச போறாங்க. ஸோ நான் சொன்னதெல்லாம் நீங்க சிந்திச்சு பார்த்து கஜெட்ஸை கொடுக்காதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்றேன். நன்றி. அவங்க மாணவி ரொம்ப சூப்பராக பேசினாங்க. கெஜெட்ஸ் கொடுக்க வேணான்ட்டு. கெஜெட்ஸை வாங்கி கொடுக்கறது யாருங்கிறதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லவே இல்லை. சரியா? இல்லை, ஒருவேளை அவங்க கெஜெட்ஸே தான் கொடுத்துட்டு இருக்காங்களாங்கன்னு அவங்க சொல்லல. சரியா? 3 வயசுக்குள்ள இருக்க குழந்தைங்க பார்க்க வேண்டாம்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த குழந்தைங்க வந்து அவங்களுக்கு தெரியாது. 5ஆவது வயசுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. இந்த சமுதாயத்துல வந்து பார்த்தீங்கன்னா கெட்டதுன்னு எதுவுமே இல்லை. அளவான கெட்டது, அளவில்லாத கெட்டது தான் இருக்கு. சரியா? இப்போ நீங்க உங்க கருத்தை சொல்லிட்டீங்க. இப்ப வந்து நீ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சரியான ஒரு திரு செல்வி அவர்கள் தன்னுடைய வாத பிரதிவாதத்தை வைத்து கேள்வியாக்க போனார்கள். 4 நிமிஷம் தான் இருக்கு உங்களுக்கு. 4 நிமிஷம் பேசியிருந்தோம்.
மதிப்பிற்குரிய நடுவர் திரு பிரகாஷ் அவர்களே, எதிரணியினரை மற்றும் அன்பான உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். குழந்தைகளை நல்வழிப்படுத்துவதில் மிகப்பெரிய சவால் தொழில்நுட்ப சாதனங்கள் அல்ல, பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக நேரம் ஒதுக்க முடியாத அவசர வாழ்க்கையே என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். ஓகே, இப்ப அவங்க சொல்றாங்க பிள்ளைங்க வந்து என்ன பாக்குறாங்க நம்ம வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு. நடுவர் அவர்களே, உங்க வீட்டுல ஒரு குட்டி பையன் இருக்கான், அவன் என்ன பாக்குறான்னு என்னைக்காவது உங்க வீட்டம்மா வாட்ச் பண்ணிருக்காங்களா? அப்படி வாட்ச் பண்ணி இருந்தா அந்த புள்ள ஸ்கூல்ல டான்ஸ் ஆடும் போது போய் ஏன் டான்ஸ் ஆடாம சும்மா நின்னுட்டு வந்துருச்சு கலக்கி பாட்டுக்கு? அதே 2 நாள் கழிச்சு பர்த்டே பார்ட்டி ஒண்ணு நடக்குது, புள்ள சூப்பரா டான்ஸ் ஆடுது. நடுவர் அவர்களே, பர்த்டே பார்ட்டில பாக்கணுமே சூப்பரா டான்ஸ் ஆனா ஏன்னு கேளுங்களேன். அதுல லெஃப்ட்ல ஒரு பொண்ணு ரைட்ல ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுறது கூட கலக்கல. ஸ்கூல்ல லெஃப்ட்லயும் ரைட்லயும் தலைவர் வெறும் கையை கால மட்டும் ஆடிட்டு வந்துட்டாரு. பர்த்டே பார்ட்டி வீடியோ பாருங்களேன், செம்மையா ஆடி இருப்பாங்க. லெஃப்ட்ல ஒண்ணு ரைட்ல ஒண்ணு ஃப்ரண்ட்ல ஒண்ணு சூப்பரா டான்ஸ் ஆடி இருப்பான். நீங்க என்ன கவனிச்சீங்க? ஏன்னா உங்களுக்கு டைம் இல்ல. டிவில போட்டு விட்டுட்டு கண்ணாடி பார்த்து கத்துக்கோடா, அம்மாக்கு வேலை இருக்கு, அம்மா வீடு தூக்கணுமா, அம்மா வீடு துடைக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ரோபோட் வேற வாங்கியாச்சு. இதுக்கப்புறம் டைம் இருக்கா இல்லையா வீட்டம்மா கிட்ட கேட்டு நம்ம. ஓகே, இந்த பட்டிமன்றம் வந்து பொதுவான கருத்து, தனி மனித தாக்குதல். ஓகே, அடுத்து அவங்க சொன்னாங்க ChatGPT கிட்ட ஒரு பொண்ணு பேசிட்டு இருந்ததாம். நான் கேக்குறேன், நீங்க எல்லாம் ChatGPT கிட்ட பேசாமையா வந்துட்டீங்க? இல்லையா, அவங்க பேசாம தான் வந்தாங்க. அப்படியா? ஒருத்தருக்கு எதிர் டீம்ல தான் மெசேஜ் அனுப்புறாங்க, என்ன சமூகம் பெரிய இடம் போல இருக்கே அப்படின்னு. என்னத்த சொல்றாங்க, எதுக்கு சமூகம் பெரிய இடம்ன்றாங்கன்னு பார்த்தா, தலைவர் ஆல்ஸ் மலைத்தொடருக்கு அடியில் A.R. ரஹ்மானுடன் ஒரு நாள். புரியல? ஆல்ஸ் மலைத்தொடருக்கு அடியில் A.R. ரஹ்மானுடன் ஒரு நாள். சவுதியில இருக்கிற உச்சி வெயில் ஆல்ஸ் மலையா எங்க வந்தது? A.R. ரஹ்மானோட ஷோல்டர்ல கைய போட்டு ஒரு ChatGPT வழியா போட்டோவை போட்டு அத வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம், Facebook எல்லாத்துலயும் போஸ்ட் போடுறதுக்கு ஏங்க நீங்க கொஞ்சம் கோஆபரேட் பண்ணிருந்தா உங்களவே ஓட்டுப்பாரு. அவரு அங்க ஓடுறாரு. ChatGPT வந்து குழந்தைங்க மட்டும் யூஸ் பண்ணல, பெரியவங்களும் யூஸ் பண்றாங்க. அந்த ChatGPT கூட டைம் ஸ்பெண்ட் பண்ற டைம் குழந்தைங்க கூட ஸ்பெண்ட் பண்ணினா குழந்தைங்களை நல்வழிப்படுத்த முடியும். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா இதுக்கு இடம் இல்லைங்கிறதுக்காக சடங்கை தள்ளி வைக்கிற கதையா இருக்கு. சரியா? முடிஞ்சிருக்காரு நினைக்கிறேன், முடியாதவங்க நல்லது. ஓகே, இப்ப எல்லா டேவும் எல்லா வீட்லயும் காலையில டயத்துல என்ன நடக்குது? ஃபுல்லா ரோலர் கோஸ்டர்ல ஓடுற மாதிரி தான். அம்மா ஒரு பக்கம் ஓடுவாங்க, பிள்ளைங்க ஒரு பக்கம் ஓடுவாங்க, அப்பா ஒரு பக்கம் ஓடுவாங்க. அபேஷன் படத்துல வர ஓடு 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 ஓடுதான். அதுல வேற பாட்டுமா? அதுவும் 2 பேரும் ஒர்க்கிங் உமன்ஸா இருந்துச்சுன்னா முடிஞ்சு போச்சு. டைம் சுத்தமா டைமே இருக்காது. இதுல பிள்ளைங்க கிட்ட அவங்களுக்கு நேரம் ஒதுக்கிறதுக்கான நேரமே கிடைக்க மாட்டேங்குது. இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபேமிலி போட்டோ அப்படிங்கிறது, முன்னாடி காலத்துல எல்லாம் நம்ம எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம், அதுக்கெல்லாம் நேரம் இருந்துச்சு. இப்ப வந்து எல்லாம் அவசர உலகத்துல இருக்கிறதுனால நமக்கு நேரமே கிடைக்கிறது கிடையாது. இப்போ ஃபேமிலி போட்டோ, ஃபேமிலி அப்படின்றது எல்லாமே வாட்ஸ்அப் டிபியோட முடிஞ்சு போயிடுது. இந்த உலகம் அவசரமா இருக்கிற மாதிரி எந்த இடத்துலயுமே தெரியல. அதே மாதிரிதான் இருக்குது. நாமளும் அதே டிஃபன், அதே லஞ்ச், அதே தண்ணீர் தான் செய்யறோம். சொல்றேன் நம்ம ஏன் அவசரப்படுறோம் அப்படின்றத சொல்ல வரேன் நானு. அடுத்து இப்ப வந்து பிள்ளைங்க கேக்குறது என்னன்னா, எங்களுக்கு குவான்டிட்டி வேணாம், குவாலிட்டி போதும் தான் கேக்குறாங்க. அப்பா ஒரு 5 மினிட்ஸ் எங்களுக்காக டைம் ஒதுக்குங்கன்னு கேக்குறாங்க. ஆனா அப்பா ஒதுக்குறாங்க 5 நிமிஷம் டைம். என்ன பண்றீங்க? சாப்பிட்டீங்களா, படிச்சீங்களா, ஹோம்ஒர்க் பண்ணீங்களா, தூங்க போங்க அப்படின்னு அப்பா ஒரு பக்கம் போன் எடுத்துட்டு போயிட வேண்டியதுதான். பிள்ளைங்க எல்லாம் கேக்குது, என் அப்பா என்ன போலீஸ் என்கொயரி மாதிரி பண்றாரு, சிஐடியா இருந்திருப்பாரோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேக்குது. வீக்கெண்ட் மோடானா ஜோம்பியா மோடு தான். ஸ்லீப்பிங் ஸ்லீப்பிங், ஈட்டிங் ஈட்டிங், ஒன்லி கால் ரிசீவ் ஃப்ரம் ஆபீஸ். பிள்ளைங்க கிட்ட எங்க நேரம் ஒதுக்குறாங்க? பிள்ளைங்க சைட்ல இருந்து கை தட்டல.
ஒப்படைச்சிட்டாங்க நடுவர் அவர்களே. ம். இப்போ அதனால என்ன ஆகுதுன்னா நிறைய பிள்ளைங்களுக்கு கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வருது. ஓ கரெக்ட். என்ன பண்றாங்க, டாக்டர் கிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. என் பிள்ளை சரியா பேசவே மாட்டேங்கிறானே, எப்படிங்க பேசுவான்? நீங்க பிள்ளைங்களோட உட்கார்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசினாதான் அந்த பிள்ளை பேசும். பேரண்ட்ஸ் வந்து உண்மையிலுமே டைம் ஒதுக்கி கொடுக்கணும். அதனால பிள்ளைங்களுக்கு கம்யூனிகேஷன் லேக் ஆகுது. அப்புறம் டாக்டர் கிட்ட நாமளே கூப்பிட்டு போறோம். அதுக்கு அடுத்து இப்ப நான் எதிரணியினர் கிட்ட கேக்குறேன், உங்க பிள்ளைங்களுக்கு உங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் தெரியுமா? என்ன ரிலேஷன்ஷிப் சொல்லி கூப்பிடான்னு தெரியுமா? என் மாமனார் கூட பிறந்தவங்க 4 பேரு, என் பிள்ளைங்களுக்கு அது யாருமே தெரியாது. உங்களுக்கு தெரியுமா? எனக்கு தெரியும். ஏன் தெரியாது அப்படின்னா, நாம வந்து நமக்கு நேரம் இல்ல. ஒரு ஊருக்கு கூட்டு போறது, ஒரு திருவிழாக்கு கூட்டு போறது, ஒரு கல்யாணத்துக்கு கூட்டு போறது, நல்லது கெட்டது எதுக்கு கூட்டு போறது நமக்கு நேரம் இல்ல. ஏன்னா நம்ம லைஃப்ல ஓடிக்கிட்டே இருக்கோம். ஏன் இல்ல, ஏன் ஓடுறோம்? ஸ்டேட்டஸ்க்காக ஓடுறோம். கண்டிப்பா. அடுத்தவன் பங்களா வாங்கிட்டானே, ஈசிஆர் ரோட்ல பிளாட்ஸ் வாங்கிட்டானே, அடுத்தவன் கார் வாங்கிட்டானே, நாம எப்ப வாங்குறது அப்படின்னு ஓடுறோம். கண்டிப்பா. அடுத்து கல்வி செலவு, எதிர்கால பயம், இதுக்காக தான் பேரண்ட்ஸ் முக்காவாசி ஓடுறாங்க. அதனால நமக்கு குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ண நேரம் இல்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்ப நிறைய பேரண்ட்ஸ் வந்து யூடியூப் சேனல் வச்சியும் சம்பாதிக்கிறாங்க. இது அந்த யூடியூப் சேனல் வச்சு சம்பாதிக்கிற டைம்ல யூடியூப் சேனல் வச்சு சம்பாதிக்கிறாங்க, அதுக்கும் குழந்தைங்களை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா அந்த டைம்ல குழந்தைங்களோட நல்ல விதமா ஸ்பெண்ட் பண்ணி இருக்கலாம், ஆனா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அங்க காசு சம்பாதிக்கணும், அதுக்காக யூடியூப் சேனல். லைக் டு டிராவல். அதே மாதிரி நிறைய மக்கள் இன்னைக்கு சமைக்கலாம் வாங்க அப்படின்னு ஒரு சேனல் வைப்பாங்க. அதுலயும் பிள்ளைங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஏதோ ஒரு ஃபுட்டை சமைக்க வேண்டியது, போட வேண்டியது, ஒன்லி ஃபார் வியூஸ். அதுல அந்த டைம்ல பிள்ளைங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டை சமைச்சு கொடுத்து அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமே, அதையும் பண்றது கிடையாது. ஓகே, அப்பாங்க பொலிட்டிக்கல் நியூஸ பாக்கிறதுக்கு நேரம் இருக்கு. டிவிக்கு வின் பண்ணுதா வின் பண்ணலையா, பாக்கிறதுக்கு நேரம் இருக்கு. தோனி சிக்ஸர் அடிக்கிறானா அடிக்கலையா, பார்க்க நேரம் இருக்கு. ஆனா புள்ள வந்து வாப்பா கொஞ்ச நேரம் விளையாடலாம் கூப்பிட்டா, ஐயோ கண்ணா முதுகு வலிக்குது. விளையாட கூப்பிடும் போது மட்டும் வலிக்குதே, அது ஏன்? ரொம்ப டைம், இந்த டீம் ரொம்ப டைம் எடுக்கிறாங்க. ஒரு ஆய்வு சொல்லுது, பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸ் கூட பர் டே செலவு பண்ற டைம் வந்து ஒரு நாளைக்கு 12 நிமிஷம் தான் செலவு பண்றாங்க. 12 நிமிஷம். ஆமா, அதுவே மொபைல்ல நோண்டுறது 3 மணி நேரம். நம்ம ஒரே வீட்ல தான் இருக்கோம், வைஃபை மூலமா தான். உங்களுக்கு அது அப்ளிகபிள் தான். of course ஒரே வீட்ல தான் இருக்கோம், ஆனா நம்ம வைஃபை மூலமா தான் இணைஞ்சு இருக்கோம். நம்மளோட பசங்க கேட்கறது காஸ்ட்லியான டாய் வேணாம், காஸ்ட்லியான மொபைல் வேணாம், அப்பாவோட 10 நிமிஷம் அன்பு, அம்மாவோட 10 நிமிஷம் கவனம் போதும். அந்த நேரம் கிடைக்காததுனாலதான் குழந்தைகள் மொபைல்ல நண்பனா மாத்திக்கிட்டாங்க. இப்போ ஒரு ஸ்டோரி, சின்ன ஸ்டோரி. ஒரு 2 குழந்தைங்க இருக்கு. ஒரு குழந்தை நல்ல மார்க் வாங்குது, ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குது. இன்னொரு குழந்தை மொபைல்ல கேம் விளையாடிக்கிட்டே போயிட்டு இருக்கு. இப்போ அந்த குழந்தை மார்க் வாங்காததுக்கு ரீசன் மொபைலா? இல்ல இல்ல, அங்க வழிகாட்டுதல் இல்லாதது. ஏன் அந்த அம்மாவோ அப்பாவோ இல்ல கண்ணா இது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாத, படிச்சினா நீ நல்ல மார்க் வாங்க, அவனோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும், ஏன் சொல்லி கொடுக்கல? ஏன்னா அதுக்கு நேரம் இல்ல. அதனால ஓகேவா? அடுத்து இன்னொன்னு, யூனிசெஃப் ரிப்போர்ட் படி நகர்ப்புறங்களில் 68% குழந்தைகள் அப்பா அம்மா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆசைப்படுறாங்க. ஆனா 74% பேரண்ட்ஸ் வேலை காரணமா முடியலன்னு சொல்றாங்க. அப்பா சாமி, நீங்க டைமுக்கு பேச ஆரம்பிச்சீங்க, எஸ்ஏ போட்டு புக்ல எல்லாம் வச்சு பேச முடியாது. டக்குனு ஒரு மைண்ட்ல விட்டுடுங்க. குழந்தைகளுக்கு வறுமை ப்ராப்ளம் இல்ல, வசதி இருந்தும் வறுமை, நேர வறுமை தான். ஓகே ஓகே, சாலோ இது அழுகிற விஷயம் தான் நடுவர்களே. குழந்தைகள் கேட்பது ஐபோன் இல்ல, ஐயோன்னு கூப்பிடும் போது வர அப்பாவும் அம்மாவும் தான். வெரி குட். குழந்தைகள் தவறான வழிக்கு செல்வதற்கு காரணம் மொபைல் இல்ல, அவர்களை சரியான வழியில் நடக்க நேரம் இல்லாத அவசர வாழ்க்கையே என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
அப்படிக்கே தூக்கம் கொஞ்சம் போகுது. சரி ஓகே போங்க. அதாவது செல்வி அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அப்பாக்கள் வந்து யாருமே டைமே ஒதுக்கிடுறது இல்லை குழந்தைங்களுக்கு. டேய் ராஜா யாருமே வந்து குழந்தைங்களுக்கு டைம் ஒதுக்குறது இல்ல. கொஞ்சம் கொஞ்சம் ஏப்பா ஓவியா உனக்காக தான் பேசிட்டு இருக்காங்க. தண்ணி வேணும் போயிட்டு. யாருமே குழந்தைங்களுக்கு டைம் ஒதுக்குறது இல்ல அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிரமாதமா பேசுனாங்க. இந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அது தேவை. சரியா? நீங்க வந்து ஆண்கள் வந்து டைம் இல்லைங்கிறது வந்து வேற, ஆண்களுக்கான தேவைகளும் இருக்கு. அதனால உங்களுக்கு டைம் கொடுக்கணும் போது ரொம்ப ஓவராதான் பேசுறீங்க எல்லாருமே. ஆமா, இப்ப வந்து தொழில்நுட்ப சாதனங்களின் ஆதிக்கமே அப்படிங்கிற கணக்குல வந்து அண்ணாமொழி பேசுறதுக்காக வராங்க. அண்ணாமொழி பேசினாங்க, 2 பேர் பாத்தீங்களா? நீங்க தான் லாஸ்ட் சான்ஸ் பிளாஸ்ட் பண்ணிருங்க முடிஞ்சிருச்சு. அவங்க பேசுறாங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம். செல்வி அக்கா அவங்க சொன்னாங்க ஒதுக்கவில்லை என்று சொன்னாங்க. எதற்காக நாம் இங்க ஒன்றாக இருக்கிறோம்? நேரம் எதற்கு ஒதுக்கணும்ன்ற ஒரு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியுதுல்ல. குழந்தைங்க ரொம்ப தூரம் தள்ளி நாங்க வந்திருக்கோம். இங்க இருக்கிற இடத்துல பிள்ளைங்கள் வந்து யாராவது ஒரு பிள்ளையாவது போன் பார்த்துட்டா சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து இருக்கோம். அப்போ அந்த பிள்ளைங்க நம்ம என்ன பண்றோம், என்ன பேசுறோம், யார் என்ன செய்யறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். ஒருத்தரோட இன்னொருத்தர் ஒன்னா வாழணுங்கிற ஒரு காரணத்துக்காக தானே ஃபார்மஸ் வைக்கிறோம். இந்த வாழ்க்கையில போனுங்கிறது அவங்களுக்கு ஒரு ஒரு ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ற ஒரு கேஜெட்டா மட்டும்தான் இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் சொல்லி கொடுக்க வேண்டிய இடத்தில் பெற்றோர்கள் அதை கொடுத்துவிட்டு அதை வச்சு நீ வாழ்ந்துக்கோ அப்படின்னு சொல்றது வந்து பெற்றோர்கள் இல்லையே. பெற்றோர்கள் நேரம் ஒதுக்கிதானே ஆகணும். அதை பத்தி பேசுறதுக்கு தான் வந்திருக்கேன். கண்டிப்பா. ஓ, இப்பதான் ஸ்டார்டே பண்றீங்களா? அவங்க கேள்விக்கு பதில் சொல்ல. ஓகே. நமக்குலாம் டீச்சர்ஸ் என்ன சொல்லி கொடுத்தாங்க? மாதா பிதா குரு தெய்வம். ஆனா இப்ப இருக்கிற போது மாதா என்னவா இருக்கு? லேப்டாப்பா இருக்கு. பிதா என்னவா இருக்காங்க? போனா இருக்காங்க. இதே இது குரு என்னவா இருக்கு? ஐபேடா இருக்கு. ஸோ அவங்க வந்து கேஜெட்ஸோட வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் உண்மைன்னு நினைக்கிறாங்க. அந்த வாழ்க்கையில அவங்க அதை கத்துக்கிறதுல வந்து உண்மை எது பொய் எதுன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயங்கள் பெற்றோர்கள் அந்த இடத்துல இருந்து சொல்லி கொடுக்கணும். இது வந்து நல்லது, இது கத்துக்கோ, இது வந்து கெட்டது, இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி கொடுக்குற நேரத்தை பெற்றோர்கள் தான் கொடுக்கணும். பெற்றோர்கள் வழி நடத்துவதனால தானே நம்ம எல்லாம் பெரியவங்க சொல்லி கொடுத்து பெரியவங்களோட கதையை கேட்டு அவங்களோட அனுபவத்தை கேட்டு வளர்ந்து வந்ததுனாலதான் நம்ம இங்க இருக்கோம். நம்ம ஒரு நல்ல வாழ்க்கையை பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பதற்கு தான் அப்பா அம்மாங்கிற ஒரு பொறுப்பு நமக்கு இருக்கு. அப்புறம் வாங்க லைன்ல இது தப்பு வாங்குறீங்களா? கெஜெட்ஸ் தான் தேவையா இருக்கு. நீங்களே கெஜெட்ஸ் தான் பாதி பேச எப்படிமா? நோட்ஸ்லயே அதெல்லாம் வச்சிருக்கீங்களா? சரி சரி. டிஜிட்டல் வேர்ல்ட்ல உங்க வீட்டுல நீங்க உங்க கணவனும் மனைவியும் பேசுற ஒரு வார்த்தை கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு போன்ல ஒரு நோட்டிபிகேஷன் வரும்போது ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னு அதோட ஆன்சரோ ஒரு ஃபீடோ ஒரு மெசேஜோ கண்டிப்பா வரும். அதை பார்க்கும்போது நமக்கே என்னடா நம்ம சாதாரணமாக பேசணும், எப்படி இது ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படிங்கிற ஒரு பயம் நமக்கே வருது. அப்போ ஒரு பிள்ளைக்கு நீ என்ன பார்க்கிறேங்கிறத கவனிக்காத ஒரு பெற்றோர்கள் பக்கத்துல உட்கார்ந்துருக்காங்கன்னா அவர்கள் கெட்டுதானே போவாங்க. அவர்கள் என்ன பார்க்கிறாங்களோ அது நல்ல விஷயங்கள் பார்க்கிறாங்களாங்கிற அந்த ஒரு டைம் லிமிட் கூட படிப்பதற்கும் கற்றுக்கொள்வதற்குமே கொடுப்பதுதான் ஒரு நல்ல விஷயமாக ஒரு செல்போன் யூஸ் பண்ணுங்கிற ஒரு விஷயத்த சொல்லி கொடுக்கணும். கெஜெட்ஸ் கொடுக்கறதே நீங்க தானே கொடுக்குறீங்க. படிப்பதற்கு கொடுத்துதானே ஆகணும். அது வாஸ்தவம்னா நீங்களும் அதை படிக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்லையே. மற்றதுக்கெல்லாம் நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா அப்புறம் உங்களை பார்த்து அதை பண்ணித்தானே ஆகுது. நம்ம வந்து அவங்க கூட நேரம் செலவழிக்கணுங்கிறதுக்காக தான் போர்ட் கேம்ஸ் இருக்கு. எத்தனையோ கேம்ஸ் வந்து வீட்டுக்குள்ள அப்பா அம்மா பிள்ளைன்னு சேர்ந்து விளையாடலாம். ஆனா இங்க யாரு விளையாடுறோம்? அப்போ வீட்டுக்குள்ளதான் வெளியிலே தான் போட வழக்கல. வெளியே போகணும் நல்லவே. அதனாலதான் எல்லா கிளாஸும் சேர்த்து விடுறோம். நம்ம பிள்ளைங்களை ஒரு கிளாஸும் சேர்த்து விடுறோம். அப்பா அம்மா வெளியில போய் விளையாடுறோம்.
இப்ப நீ வா வந்து கத்துக்கோன்னு சொல்லிக்கிறதுக்கு பிள்ளைய கூட்டிட்டு போகணும். பிள்ளைய கூட்டிட்டு போறாங்க, அம்மா கிட்ட விட்டுட்டுல போறாங்க. இப்போ ஒரு மொபைல் போன்ல நம்ம வந்து ஒரு பெரியவங்க யூஸ் பண்றதுக்கும் குழந்தைங்க யூஸ் பண்றதுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஒண்ணுமே இல்ல. இட் இஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி அண்ட் கிட்ஸ் ஃப்ரெண்ட்லி. ஒரு குழந்தை ஒரு வீடியோ பாக்குது, அதோட ரெலவென்ட் கண்டென்ட் திரும்ப வருது. அதை பாக்குறதுக்கு அந்த குழந்தை என்ன செய்யுது? ஸ்கிப் ஆடுங்கிற ஒரு சின்ன பட்டனை அமுக்குது. இதுவே அம்மா அப்பா கிட்ட வந்து அடுத்த வீடியோ பார்க்கவான்னு பர்மிஷன் கேட்கறாங்களா? அதெல்லாம் கேட்கறதே இல்லை. அவங்க அன்லிமிட்டடா யூஸ் பண்றாங்க. பெர்மிஷன் கேட்கணும், ஒரு பொறுமையோட அம்மா அப்பா கிட்ட சொல்றதை கேட்கணும், அவங்க சொல்றதை கேட்டுட்டு நடந்துக்கணும். நீங்க எந்த பிள்ளைக்குமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு நிதானமும் பொறுமையும் நம்ம சொல்லி கொடுக்கணும். அது இருந்தாதான் அவங்க இந்த கேஜெட்ஸை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற ஒரு நல்ல வழிக்கு வருவாங்க. கேஜெட்ஸ் அப்பெல்லாம் யூஸ் பண்ணாமே விட்டுலாம் யூஸ் பண்ணணும், தேவைக்கு யூஸ் பண்ணணும். அதாவது சிம்பிள் ஆன்சரே சொல்லிட்டீங்க, தேவைதான் அது. நம்மலாம் மாலை நேரத்துல என்ன செய்வோம்? ஒரு டீ காஃபி போட்டுட்டு ஜாலியா உட்காந்து பேசிக்கிட்டு இது மாதிரி வெளியில போய் குழந்தைங்களை விளையாடுங்கன்னு சொல்லுவோம். ஆனா அந்த நேரத்துல பிள்ளைங்க பால் குடிக்கும் போது கூட போன் தெரியா, போன் பார்த்துக்கிட்டே நான் சாப்பிட்றேன், போன் பார்த்துக்கிட்டே பால் குடிக்கிறேன், அவங்களே கேட்குறாங்க. அவங்க அது இருந்தால்தான் நான் அந்த ஒரு ஆக்டிவிட்டியை செய்வேங்கிற ஒரு கட்டாயத்தின் சூழ்நிலையில அவங்களும் இருக்காங்க. நம்ம சொல்லுவதை கேட்டு சரி பண்ணாத அப்படின்னு சொன்னா அவங்களால அதை ஏத்துக்கிற மனசுல இல்லை. அப்புறம் நான் சாப்பிட மாட்டேன், நான் எனக்கு இது தேவையில்லை. யாரு நம்ம சாப்பிட்றப்ப டீ பார்த்துக்கிட்டே சாப்பிட்டோம்னா அந்த குழந்தைங்களும் அதுதானே ஒண்ணு. அவங்களுக்கு அது வந்து ஒரு உலகமா இருக்கு. இப்ப நீங்க எல்லாரும் இன்னைக்கு நான் வந்து கவனிச்சது, எல்லா லேடிஸும் அங்க உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. பிள்ளைங்க 5 பிள்ளைங்க உட்காந்து இங்க போன் தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதுதான் சொல்றேன், அவங்களுக்கு அது ஒரு நல்ல ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்டா நினைக்கிறாங்க. அது அவங்களுக்கு அவங்க அது வந்து ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்றது சந்தோஷமா இருக்கு அவங்களுக்கு. அதனாலதான் அவங்க அந்த கேஜெட்ஸ் அதிகமா யூஸ் பண்றாங்க. பெற்றோர்கள் அவர்களின் நேரத்தை பிள்ளைகளுக்காக ஒதுக்கிவிட்டு அவர்களை வெளியில கொண்டு போய் நீ இதை பார்த்துக்கோ, இதை செய்ய, இதை பார்க்கணும்னு அவசியம் இல்லை, படிக்கும் போது மட்டும் தேவைக்கு யூஸ் பண்ணா போதும்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் பொருளாதான் ஒரு போனை யூஸ் பண்ணணும்னு சொல்லி நான் நன்றி தெரிவிக்கிறேன். வந்து ரொம்ப நிறைய டாபிக் பேசினாங்க. நம்ம வந்து கிட்ஸ் வந்து நம்ம வந்து அவங்களுக்கான என்கேஜ்மெண்ட் கொடுக்கறது இல்லை. அதனால வந்து அவங்க மொபைல் ஃபோனுக்கு வந்து அடிக்ட் ஆகிட்டாங்க. அதை நம்மளால அவாய்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு பெரிய விஷயத்தை அவங்க சொன்னாங்க. ஸோ இதுதான் அவங்க கிட்ஸை எல்லாத்தையும் ரூல் பண்ணுறதுங்கிறது சொல்லிட்டாங்க. ஓகேவா? ஸோ இது என்னன்னா, நம்ம நேரம் ஒதுக்கி பண்ண வேண்டிய விஷயத்த நம்ம பண்ணாமல் விடுறதுனால அவங்க வந்து மொபைல் ஃபோனை தேடி போகிறாங்க அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதே நேரத்தில் நம்ம யோசிக்கணும், அந்த கிட்ஸுக்கு மொபைல் ஃபோனை கொடுக்கறதும் அதே பேரண்ட் தான், சாப்பிட்றப்ப டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடணும்னு வைக்கிறதும் அதே பேரண்ட் தான். அந்த குழந்தைங்களுக்கு ஏன்னா தாயை போல பிள்ளை நூலை போல சேலைங்க சும்மா இல்லை, ரொம்ப பழைய பழமொழி இருக்கு போதும். அதனால வந்து எல்லாமே அவங்க அம்மாட்ட இருந்து வர்றதுதான். இங்க அப்பாவுக்கு எந்த ஒரு ரோலும் இல்லை. இவ்வளவு நேரம் வந்து சில பேர் அப்பா வந்து சில விஷயங்கள் நீங்க சொன்னீங்க, நான் ஞாபகம் வச்சிருக்கேன். சரியா? இப்போ சந்தோஷ் வந்து ஒரு அப்பா ஸ்தானத்துல அவருக்கு இருக்க பிரச்சனை சொல்லுவாரு. அதுக்காக தான் சொன்னேன். அப்ப மோகன் பிரபு வருவார். அவர் ஏதோ புதுசா பஞ்சாயத்தான் கொண்டு வருவான்னு நினைக்கிறேன். ஐயோ அப்பா சாமி, டைம் கம்மியா தான் இருக்கு, முடிச்சு விடுங்க எனக்கு டக்குன்னு. டைம் 4 நிமிஷம் தான் ஒரு பேச்சாளருக்கு. உங்க அணியில வந்து ஆல்ரெடி நீங்க நேரம் எடுத்ததுனால என்னமோ வந்து சும்மா விட்டு வாட்டு மாட்டுறீங்கப்பா. இவ்வளவு நேரம் எடுத்தீங்கன்னா எப்படி? ஆமா, 4 நிமிஷம் ஃபர்ஸ்ட் பெல், 5 நிமிஷம் செகண்ட் பெல். ஆமா, பாத்தீங்களா? ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ்டு பேச்சாளர் டைமிங் காரணமாக அடுத்த கிட்ஸுக்கு நடத்தும். ஆமா, அடுத்து வர வெயிட் சந்தோஷ் ஆரம்பிங்க. இந்த அருமையான பொன்னாளிலே வீட்டு இருக்கும் உட்கார்ந்து செல்வங்களே,
பெண்களே, ஆண்களே, கெஜெட்ஸ் தான் சரி, அதன் மூலமா தான் இந்த உலகம் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்று அதை வழிமொழிந்து முன்மொழிந்து சென்று கொண்டிருக்கும் எதிரணியினரே, எழுதணியினரே, பிறகு நமது நாட்டாமை, என்ன பாக்குறீங்க? நான் உங்க அணியில நாட்டாமை உட்ரா சண்முகம் திரு பிரகாஷ் அவர்களே, அனைவருக்கும் எனது முதற்கண் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கிறேன். எதிர்த்தீங்க சொன்னாங்க மாணவி அவர்கள், அவங்க வந்து கெஜெட்ஸ் பத்தி பேசுனாங்க. ஆனா ஏன் அதை நம்ம யூஸ் பண்றோம் அந்த பாயிண்ட் சொன்னாங்க. அந்த டேட்டாஸ் எல்லாம் சொன்னாங்க. சிறப்பு, அந்த டேட்டாஸ் வந்து எல்லாருக்கும் தெரியும். பட் அது ஏன் யூஸ் பண்றோம், அதனால ஏன் குழந்தைகளுக்கு வந்து எப்படி நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணா போறோம், குழந்தைகளோட அந்த ஒரு அறவழி வந்து ஏன் மிஸ் ஆகுதுங்கிறத சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது அன்னபூர்ணி அவங்க வந்துட்டு சொல்லவே வேண்டாம், நாங்க தான் காரணம், அது வந்துட்டு ஒரே பாயிண்ட் அடிச்சிட்டாங்க. சோ அதான் வந்துட்டு எப்படின்னா எப்படி ஏன் நல்வழிப்படுத்த முடியல, அதுக்கு என்ன மூல காரணம் அப்படின்னா நேரமின்மை. யாருக்கு? நீங்க எல்லாத்துக்கும். ஓ, உங்களுக்கும் தான். நான் ஆண்களுக்கா பெண்களுக்கா? நடுவர்களே, நம்ம குழந்தை செல்வங்களுக்காகத்தான் நம்ம வந்துட்டு இந்த ஊர்ல வந்துட்டு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம். இதுல ஏன் அப்படின்னா அவங்களுடைய பிற்காலம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தற்காலத்துல நம்ம சிறப்பா உழைச்சிட்டு இருக்கிறோம். இதுல ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு கம்பெனில ஒவ்வொரு ரோல் எடுத்து நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்ம வந்து இருக்கிறது வந்து நாடோடி வாழ்க்கை. சரிங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட குழந்தைகளோட ஸ்பெண்ட் பண்ண முடியுதா அப்படின்னு கேட்டா இல்ல. ஏன் அப்படின்னா நம்ம இன்னொருத்தர் கேட்ட நம்ம போய் வேலை பார்க்கிறோம், ரிட்டர்ன் வரும்போது பாத்தீங்கன்னா அவன் அங்க கொடுக்குற அந்த 8 மணி நேரம் ஒர்க்கை தாண்டி ஒர்க்லோடுங்கிற பேர்ல ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற பேர்ல வீட்லயே வந்து நம்ம ஒர்க் பண்றோம். அதனால வந்துட்டு நம்மளால டைம் சுத்தம் ஓட்டி காசு வரப்பெல்லாம் கொஞ்சம் ஜாலியா இருக்கு. அந்த காசு வந்தாலும் யூஸ் பண்ண முடியல பாஸ். ஆமா, அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஃபேமிலிலையும் கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம தாத்தா காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா 10-12 குழந்தைகள் எடுத்துட்டாங்க. அவங்கள அறம் சார்ந்த வழியில வந்து வளர்த்துனாங்க. ஏன் அப்படி முடிஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது டிஜிட்டல் இல்லாத உலகம். சோ அவங்க எங்கேயாச்சும் அனுப்புனாங்க அப்படின்னா நம்பிக்கை இருந்தது, ஏன்னா நல்ல பாதுகாப்பான சூழல் இருந்தது. சோ அதான் வெளியில போனாங்க அப்படின்னா இவங்க குழந்தை இவங்க பாத்துக்கணுங்கிற அவசியம் கிடையாது, சமுதாயம் பாத்துக்கிச்சு. அதே மாதிரி சமுதாயத்துல மற்ற குழந்தைகள் வந்தாலும் இவங்க பாத்துக்கிட்டாங்க. சோ அப்ப என்னது கிவ் அண்ட் டேக் பாலிசி. சோ எல்லாருமே நல்லபடியா வளர்ந்தாங்க, டைம் கிடைச்சிட்டு எல்லாம் பண்ணாங்க. பட் இன்னைக்கு வந்து அப்படி இல்லை நடந்தவர்களே. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சுத்தமா வந்து டைமே கிடையாது. ஏன்னா நம்பிக்கையற்ற சூழல். நம்ம குழந்தைக்கு வந்தாங்க அப்படின்னா யாரை நம்புறது, அது அவனை பத்தி என்ன டீட்டெயில் எடுக்கிறது, அவன் யாரு, அனுப்பலாமா வேண்டாமா, சரியா சொல்லி தருவானா. இந்த மாதிரி நம்ம மைண்ட் பிரச்சனை நமக்கு அதனாலதான் மைண்ட் போத முடிய வீட்டுல வந்துட்டு பசங்களுக்கு ஏதாவது அறவழியில ஏதாவது நல்லா சொல்லி தரலாம் அப்படின்னா டைம் இல்லை. அது மட்டும் கிடையாது, அதை தாண்டி பிரேக்கிங் பாயிண்ட் நம்ம மாலதி அவர்கள் சொன்னாங்க, ஏதாச்சும் நம்ம அட்வைஸ் பண்ணலாம்னு போனா, ஏன்னா அவங்க கேட்டாங்க டைம் கிடைச்சா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரொம்ப ரேர்ல டைம் கிடைக்கும். அதை மீறி நம்ம சொன்னோம் அப்படின்னோம்னா ஐ நோ எவரிதிங். யாரு? எடுத்து வச்சிருக்கிறது அந்த கேஜெட்ஸ் கொடுத்து. ஆமா, அளவா யூஸ் பண்றதுன்னு சொல்லி ஏதோ வழியில சொல்றாங்க. இல்ல எதிரணியர்கள் வந்து கெஜெட்ஸோட ஆதிக்கம் தான் சொல்றாங்க. வந்து செக்கலா இருக்கிறத அவங்க கொடுக்கறதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணல. சரி, ரைட், ஓகே. இப்போ அது மட்டும் இல்ல, இப்ப குழந்தைகிட்ட அதே மீறி நீங்க போனீங்க அப்படின்னா குழந்தைக்கு எவ்வளவு அட்வான்ஸா இருக்குன்னா, இப்ப நீ என்ன ரோல்ல இருக்கிற பாத்தீங்கன்னா என்னுடைய ஃப்ரெண்டு ரமேஷோட அப்பா வந்து அவர் அந்த ரோல்ல இருக்கிறாரு, நீ இன்னும் இதே கம்பெனில தான் இருக்க, அவர் அந்த கம்பெனி மாறிட்டார், அந்த கம்பெனி மாறிட்டார், அந்த கம்பெனி போற, நீ எப்ப எங்களை கூட்டு போற. இது வந்து எங்களுக்கு வந்து ஒரு பீர் பிரஷர் கிரியேட் பண்ணுது. நம்ம வந்துட்டு ஸ்ட்ரெஸ், இதுக்கப்புறம் வந்து நம்ம அதை நோக்கி ஓட வேண்டியதா இருக்கு. சோ அப்படிங்கிறப்ப எங்களுக்கோட செலவு டைம் எல்லாம் வந்து அதை நோக்கி செலவு பண்றதுனால வீட்டுல செலவு பண்றதுக்கு டைம் இல்ல, குழந்தைகளுக்கு ஒதுக்க முடியல. அது மட்டும் இல்ல நடுவர்களே, அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளுடைய ஜாப் பாத்தீங்கன்னா அடுத்தது நம்மளுடைய ஜாப் வந்து பர்மனண்டா இல்லையே நம்மளுக்கே தெரியாது. ஏன்னா டைலியுமே வந்து அவங்க சொன்னாங்க ரிஸ்க் பேஸ்டு லைஃப் தான். நீங்க பஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அங்க ஒரு பஞ்ச் கிரீன் சிக்னல்னா யூ கேன் என்டர்,
கிரீன் சிக்னல் ஆகலைன்னா நீங்க மெயில் பாத்தீங்கன்னா ரைட் ஓகே ஒரு நிமிஷம். சம்திங் அங்க வந்துட்டு நம்மளுக்கு ஏதோ இருக்கு அப்படின்ட்டு முடிஞ்சு. இந்த மாதிரி உலகத்துல நம்ம எப்படி வாழ்றோம் அப்படின்னோம்னா பக்கத்துல இருக்கிறவங்க வந்து மேனேஜர் சொல்றாரு, ஐயா தம்பி ஒருத்தர் வந்தா புதுசா அவன் இதை முடிச்சிருக்கான், இன்னொன்னு அவனுக்கு இன்கிரிமெண்ட் வரும், நெக்ஸ்ட் பொசிஷன் வரும், நீ பாத்துக்க அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி பிஎம்பி ரோல் படிக்கிறோம், அது படிக்கிறோம், இது படிக்கிறோம். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஆசைகளை நீங்க தான் உருவாக்கிறீங்க, அதற்கான தேவைகளையும் நீங்க தான் உருவாக்கிறீங்க, அதற்கான அவசரத்தையும் நீங்க தான் உருவாக்கிறீங்க. ஆசை கிடையாது, எங்களுடைய ஜாப் செக்யூரிட்டி. நாங்க வேலை பார்த்தாதான் எங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும், சோறு போட முடியும். ஆமா. சரி, நண்பர்கள், அடுத்தது முதல் காலத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த காலத்துல டிஜிட்டல் இல்லாத காலத்துல நேரம் நிறைய இருந்துச்சு, உறவினர்கள் வீட்டுக்கு போறது வர்றது இதெல்லாமே இருந்துச்சு, நல்லா உட்கார்ந்து பேசினாங்க. ஆனா இந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் உறவினர்களோ இல்ல நண்பர்களோ யாரா இருந்தாலும் சரி டைம் வந்துட்டு எவ்வளவு எடுத்துக்கிறாங்க. நம்ம எல்லாருமே கொடுக்குற கமிட்மெண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப குறைவான நேரம் தான் கொடுக்குறோம், அதையுமே வந்து யோசிச்சுதான் கொடுக்குறோம். அந்த அளவுக்கு டைம் வந்துட்டு நமக்கு கிடைக்கிறது இல்ல. இதுக்கு நடுவில் குழந்தைகளை சொல்லி தரணுன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, கொடுக்க முடியறது இல்ல. அது மட்டும் இல்ல நடுவர்களே, அதுக்கப்புறம் வந்து நம்மளுடைய வண்டி இன்சூரன்ஸ், வீட்டு இன்சூரன்ஸ், இது எல்லாத்தையுமே வந்துட்டு மண்டையில ஏத்திக்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா இந்த காலத்துல இது எல்லாமே தேவை. டிஜிட்டல் இல்லாத அந்த காலத்துல இது எல்லாமே தேவைப்படல. ஏன்னா எல்லாம் நம்பிக்கையா இருந்தா சுற்றுச்சூழல் நல்லா இருந்துச்சு. பட் இன்னைக்கு எல்லாமே வந்து தேவைப்படுற ஒரு காலத்துல இருக்கிறோம். நம்ம மைண்ட் இதையெல்லாம் யோசனை பண்ணி ஃபில் பண்றப்போ நம்மளுக்கு டைம் சுத்தமா கிடைக்கிறது கிடையாது. ஆமா, கஷ்டம். அது மட்டும் இல்ல நடுவர்களே, ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆகுதுனால. சாமி முடிக்கப்பா. அந்த காலத்துல நம்ம ஏதாச்சும் வியாதி நோய் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் போனோம் அப்படின்னோம்னா டாக்டர் வந்து எழுதி தருவாரு. அது என்னன்னா அவங்க என்ன எழுதி தராருன்னு அவருக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற அவருக்கும் புரியாது, சாப்பிட்ற நம்மளுக்கும் தெரியாது. ஆனா வியாதி நல்லாச்சு, ஏன்னா ஒரே வார்த்தை நம்பிக்கை. இன்னைக்கு வந்து டிஜிட்டல் உலகங்கிற பேர்ல அவங்க நல்லா தெளிவா எழுதி தரவருக்கு அந்த நோய் வந்து நம்மளுக்கு நல்லா தெளிவா தெரியுது. மருந்து கொடுத்ததுக்கு அப்புறம் அதை எடுத்து நம்ம முதல்ல பாக்குறோம், கூகுள்ல வந்து செக் பண்றோம். அதை படிச்சு பார்த்ததுக்கு அப்புறம் ஓ நம்மளுக்கு இதெல்லாம் இருக்கா, இப்படியா தந்திருக்கா, அந்த மன உளைச்சல்லையும் நம்மளுக்கு வந்து டைம் இல்லாதனால அதை நோக்கி எத்தனை மருந்து கரெக்டா சாப்பிடுறோமா இல்லையா, இதுலயே நம்ம மைண்ட் ஓடுறதுனால டைம் இல்லாதனால இந்த வாழ்க்கை அவசர வாழ்க்கை என்பது எங்களுடைய நேரத்தை தின்று விட்டது, எங்களுடைய நட்பை தின்று விட்டது, எங்களுடைய உறவை அது தின்று விட்டது. ஸோ எல்லா இடத்துலையுமே எங்களுடைய வாழ்க்கையை அதை பறித்து கொண்டு விட்டது. அதனால வந்துட்டு நேரமில்லை தான் எங்களோட குழந்தைகளை வழிகாட்ட முடியாமல் போனதுக்கு காரணம். எங்கள் பக்கம் தீர்ப்பு கூறுகளை என்று நம்புகிறேன். நன்றி, வணக்கம். சந்தோஷ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பேசுனதே வந்து எல்லா ஏரியாவையும் கவர் பண்ணி பேசினாரு. வேலை, அதற்கான தேவை, அதற்கான ஆசை, அதற்கான அவசரம், அதனால் ஏற்படும் இழப்புகள் எல்லாத்தையும் ரொம்ப அருமையா சொன்னாரு. கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுங்க. ஸோ எல்லாமே அது வந்து சொன்னது எல்லாமே ரொம்ப சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதனால வந்து அவங்களுக்கு ரொம்ப அவசரமா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த அவசரத்தை எல்லா ஆங்கிள்லையும் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணி தான் ஆகணும். அதற்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, கெட்ஜெட்ஸ் தான் பிரச்சனை அப்படின்னு வர்றாரு பாருங்க மோகன் பிரபு. எக்ஸாம்பிள் மட்டும் கொடுக்கலாம். ரொம்ப பெருசா எதுவும் ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணல. ஓகேங்களா, இது வந்து ஒரு 3 வருஷத்துக்கு பின்னாடி நடந்த சம்பவம். ஓகேங்களா, ஸோ நார்மலா இப்போ செல்விக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓகேவா, அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன கெட்ட போல இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து வைஃபை எல்லாம் கட் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன், நான் எந்த ஸ்டேஜ்ல எங்க இருந்தாலும் உடனே போன் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. செல்விதான் ஓகேவா, எந்த மீட்டிங்ல இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, திருப்பி அடிச்சுட்டே இருப்பாங்க. அதே வீட்டுல கேஸ் இல்ல,
சாப்பாடு இல்ல செய்ய முடியல அப்படின்னா தளபதியில் ஆர்டர் பண்ணிருங்க, சாப்பிட்டுக்கலாம். வீட்டுல சாப்பாடு கேஸ் இல்ல, அதெல்லாம் உடனே கேஸ் வராவீங்கன்னு சொன்னா ஒரு குடும்ப பொண்ணுக்கு ஓகே ரொம்ப அக்கறை இருக்குன்னு சொல்லலாம். ஒரு வைஃபை நெட் இல்ல, உடனே அதுக்கு வந்து மிஸ் ஆகுது. கட் பண்ற திரும்ப ஏப்பா கட் பண்றாங்கன்னா ஒரு ரீசன், ஒரு 5 நிமிஷம் டைம் கொடுக்க கூடாதா? என்னன்னு கேட்டா கட் பண்ணிட்டு உடனே என்ன ஒரு 6வது கால் என்ன அட்டன் பண்ணி கேட்டா என்ன சொல்லுவாங்கன்னா வீட்டுல வைஃபை கட் ஆயிடுச்சு. ஏமா ஒரு 5 நிமிஷம் வைஃபை இல்லாம இருந்தா என்ன ஆகும்? ஒன்னாக போறது இல்ல. ஒரு ஓகே ஒரு 1 hour தான் இருங்க, இல்ல ஒரு நாள் தான் இருங்க, என்ன ஆக போகுது? ஒன்னும் ஆகாது. நம்ம வைஃபைக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தோமா, இப்போ புதுசா வந்த ஒரு தொழில்நுட்பத்தை தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சோ இப்ப வந்து நீங்க சொல்லுங்க, இப்ப இந்த தொழில்நுட்பம் எவ்வளவு பாத்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். இப்ப நீங்க சொல்லுங்க இந்த தொழில்நுட்பம் எவ்வளவு ஆதிக்கம் பண்ணுதுன்னு நீங்க சொல்லுங்க. உண்மையாலுமே ஓகேவா? ஏன்னா சாப்பாடுலாம் ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே நெக்ஸ்ட். ஓகே இது ஒரு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் மறுநாள் நான் சொல்றேன், ஏமா இன்னைக்கு எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் இருக்கு உங்களுக்கு. இன்னைக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு. ஏன்னா நெட்டுக்கிட்டு கட் ஆயிடுச்சுன்னா கண்டினியூஸா கால் பண்ணாதான் சொல்லிட்டு போறேன். ஓகேவா? திரும்ப மீட்டிங்ல போறேன், திரும்ப கால் வருது. ஐயோ ஓகேவா? கட் பண்ற கால் பண்ணிட்டே இருக்காங்க. உடனே மேனேஜர் சொல்றாரு, என்னப்பா ஏதோ பெரிய பிரச்சனை வீட்டுல நீ போய் பாத்துக்கலாம். யாருக்கும் சொல்ல முடியுமா சார் எங்க வீட்டுல வைஃபை கட் ஆயிருக்கும், அதனால திரும்பி கால் பண்ண சொல்ல முடியுமா? கண்டிப்பா முடியாது. கண்டிப்பா முடியாதுல்ல. போன் பண்ணக்கூடாது. ஆமா ஆபீஸ் வந்து வீட்டுக்கு எதிர்க்கே தான். மொபைல் கார்டா போட்டு கொடுத்துருங்க. ஆமா அப்புறம் அதெல்லாம் பண்ண சோ அந்த சொல்யூஷனுக்கு அதெல்லாம் பண்ணிதான் ஆகணும். சோ அப்புறம் சார் நான் எதிர்க்கலாம் விட்டு நான் போயிட்டு ஒரு 5 நிமிஷம் வந்துடுறேன் அப்படின்ட்டு வெளியே போன் வந்து இருமா நான் மொபைல்ல ரீசார்ஜ் பண்ணி கொடுத்துறேன், ஒரு 5 நிமிஷத்துல போட்டு மொபைல்ல ரீசார்ஜ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா? சோ இது ஒரு கேஸ். 2வது கேஸ் பாத்தீங்கன்னா ஒரு அடுத்த மாசம் வந்து ஊருக்கு போகும்போது எங்க அம்மா அப்ப பாத்தீங்கன்னா நோக்கியா இந்த மாடல் எல்லாம் நல்லா தெரியும்னு நினைக்கிறோம். எங்க அம்மா சொல்றாங்க இந்த போன் நல்லா ஒர்க்கே ஆகலப்பா, இது வந்து மாத்தம் அப்படின்னா. நான் வாங்கி பார்த்தேன், எல்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுது, இல்ல இது நல்லா வேலை செய்யல அப்படின்னாங்க. அப்புறம் எங்க அப்பா சொன்னாரு, இல்லப்பா இது ஏதோ பிரச்சனை வருது, அடிக்கடி ஒர்க் ஆகல அப்படின்னாரு. சரி நான் 2 நாள் யூஸ் பண்ணேன், அப்படியே நல்லா வேலை போகுது. சரி அப்புறம் எங்க அப்பா ஏதோ சொன்னாரு, அவங்களுக்கு வந்து ஸ்மார்ட் போன் வேணும் அப்படின்ட்டு. ஓகே ஸோ அவங்களும் வந்து அப்கிரேட் ஆகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து அவாய்ட் பண்ணுவோம், அதை டைரக்டாகவே கேட்டுக்கலாம் ஸ்மார்ட் போன் வேணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி. ஓகே அவங்களுக்கு வாங்கி கொடுத்தாச்சு, ஸ்மார்ட் போன் வந்தாச்சு. அப்புறம் அப்பெல்லாம் ஊர்ல பிஎஸ்என்எல் அது வந்து வாரத்துல 10 நாள் வேலை செய்யும், 20 நாள் வேலை செய்யாது வைஃபை நெட்டு. எங்க அப்பாவும் சரி நிம்மதியா இருந்தாரு. சரி ஒரு 20 நாள் அவருக்கு சாப்பாடு கிடைக்கும், சாப்பாடு கிடைக்கும், 10 நாள் கிடைக்காது. ஓகேவா? சோ இந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அப்புறம் அவரு என்ன பண்ணாரு, ஊருக்கு வந்த பிறகு அவரும் போன் பண்ண ஆரம்பிச்சாரு. என்னன்னா அது பிஎஸ்என்எல் நெட் ரீசார்ஜ் பண்ணலான்ட்டு அவரு எனக்கு போன் அடிச்சு, அங்க இருந்து அம்மா சண்டை போடுறாங்க, உடனே இருக்கு ரீசார்ஜ் பண்ணு அப்படின்னு. இந்த மாதிரி எவ்வளவு இம்பாக்ட் பாருங்க, தொழில்நுட்ப சாதனத்தால எவ்வளவு இம்பாக்ட் பாருங்க. ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்காங்க. தொழில்நுட்ப சாதனங்கள அதை யூஸ் பண்ற சாதனங்களும் ரொம்ப டார்ச்சர் பண்ணிருக்கு. ஓகேவா? சோ முன்னாடி எல்லாம் வீட்டுல எல்லாம் பாத்தீங்கன்னா என்னெல்லாம் வீட்டுல காணாம போயிட்டாங்கன்னா ஏதோ கிரவுண்ட்ல ஸ்கூல் கிரவுண்ட்ல போய் பாருப்பா, மாடி மேல போய் பாருப்பா, இல்லைன்னா எதுக்கு அந்த புளிய மரத்தாண்ட போய் அங்க என்ன கோழி விளையாடுறாங்க போய் பாருப்பான்னுவாங்க. இப்ப எல்லாம் நம்ம பையன் எங்கடா இருக்கான்னா அவனா சார்ஜர் பக்கத்துல உட்காந்துருக்கான போன் சார்ஜ் போட்டுருவோம், அவருமா உட்காந்துருவான். அதே மாதிரி முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கண்ணாடி போட்டானா படிக்கிற பையன் அப்படின்னுவாங்க. கண்ணாடி போட்டா கேமிங் பையன். படிக்கிறவங்க சொல்ல வரீங்களா? முன்னாடி எல்லாம் பழைய வந்து பாத்தீங்கன்னா ஒரு படிக்கிற பையன் ரொம்ப ஒத்து படிப்பான், கெட்டு போயிடும். இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கேமிங் பண்ணா கேமிங் பையன் அந்த மாதிரி. ஓகே அதனால கேட்ஜெட் வந்துச்சு, குழந்தை பருவம் போயிடுச்சு. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து மொபைல் கேட்ஜெட்ஸோட ஆதிக்கம் தான் வந்து ப்ரூவன். ஸோ பெருசா சொல்றது தங்களுக்கு தெரியாத சட்டம் ஒன்றும் இல்லை. அது எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களே தேர்ந்தெடுத்து இந்த
ரொம்ப மோகன் பிரபு வந்து அவர் என்னமா வந்து எனக்கு வந்து கெஜெட்ஸோட ஆதிக்கத்தை பத்தி பேசல, செல்லியோட ஆதிக்கத்தை பத்தி நான் சொன்ன மாதிரி எனக்கு தெரியுது. செல்லியால் பாதிக்கும் அவருக்கு சொன்னது வந்து அவரு யூஸ் பண்ற கெஜெட்ஸ் மேபி நீங்க தான் இருக்கலாம், அதனால வந்து அவருக்கு அந்த ஒரு ஃபீல் இருக்கும். சரியா? ஸோ இப்ப என் 2 தரப்பு வாதங்களையும் நம்ம கேட்டாச்சு. ஓகேவா? முடிவு எழுதிட வேண்டியது. சரியா? அதுக்குதான் வர முடியாது. இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா நேரம் இல்ல, அவசர வாழ்க்கை, டைமே கிடைக்கல அப்படின்னு பேசினாங்க. இந்த பட்டிமன்றத்தில் நான் இவங்க பேசுறதை வச்சு பார்த்தா இவங்களுக்கு 24 மணி நேரத்துக்கு 45 மணி நேரம் ஆகினாலும் இவங்களுக்கு பத்தாதுன்னு தெரியுது. பேசிட்டு இருக்காங்க. நான் கொடுத்தது மொத்தமா 1/2 மணி நேரம் இந்த பட்டிமன்றத்துக்கு. இந்த டீம் மட்டுமே 1/2 மணி நேரம் பேசுமா? 8, 10, 8. நேர பிரச்சனைங்கிறது வந்து இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, அது அவங்களோட பழக்கம். பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம், பழக்கத்தை சால்வ் பண்ண முடியாது. ஓகேவா? இந்த பக்கம் கெஜெட்ஸ் தான் பிரச்சனைங்கிறாங்க. கெஜெட்ஸ் இல்லாம இவங்க இருப்பாங்களான்னு கேட்டா ஒரு செகண்ட் கூட இருக்க மாட்டாங்க. சரியா? இவங்க கெஜெட்ஸோட தான் வாழுவாங்க. இதுக்கு எனக்கு என்ன தெரியுதுன்னா, நல்ல ஒரு கல்யாணத்துல போய் வயிறு முட்டை தின்னுட்டு வயிறு வலிக்கிறப்போ தின்னதுனால வயிற்று வலிக்கு வந்து வாழையில தான் காரணம்னு சொல்ற மாதிரி இருக்கு. சரியா? அந்த மாதிரிதான் இருக்கு. நேரங்கிறது வந்து இந்த காலகட்டத்துல நவீன யுகங்கிறப்பவே வந்துடுச்சு. கெட்ஜெட்ஸ் இஸ் த மேண்டட்டரி ஐட்டம். அதனால அது வந்து நவீன உபகரணங்கள் இல்லாதன்ற இன்னைக்கு ஒரு வாழ்க்கையை நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. குக்கர்ல இருந்து, அவன்ல இருந்து, மிக்சர் கிரைண்டர்ல இருந்து எல்லாமே வந்து இதுதான் நவீனம் தான் இருக்கு எல்லாத்துலயுமே. நீங்க போன் கூட வந்து 0000 யாராவது யூஸ் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல ஃப்ரீ என்ட்ரின்னு நினைக்கிறேன். யாருமே இல்லை, எல்லாருமே ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்றீங்க. ஸோ நவீன யுகம் இல்லாம உங்களால வாழ்க்கையே முடியாது. நவீன யுகம் உங்களால வந்து ஒதுக்க முடியாத ஒண்ணு, உங்க வாழ்க்கையில கலந்த ஒண்ணு. நேரங்கிறது உங்களுக்கு உண்டானது. அந்த நேரத்தை நீங்க எப்ப வேணாலும் யூட்டிலைஸ் பண்ணலாம். சரியா? சோ அவசர வாழ்க்கை இல்ல, இது அவசியமான வாழ்க்கை தான். சரியா? இது அவசர வாழ்க்கையை நம்ம டிசைனே பண்ண முடியாது. இந்த வாழ்க்கையில வந்து நீங்க இதை அவசியப்படுத்திதான் ஆகணும். நவீன உபகரணங்களும் சரி, நேரம் சரி, நீங்க பார்த்து வச்சுக்கிறது தான் இருக்கு. உங்களுக்கு வந்து 48 மணி நேரம் கொடுத்தாலும் பத்தாது. நீங்க சொல்ற நவீன உபகரணங்கள்னா உங்களால இங்க இருந்து வீட்டுக்கு கூட போக முடியாது மேப் போடாம நைட்டு. சரியா? ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்க, பகல்லே போயிடணும். அந்த மாதிரிதான் இல்ல எத்தனை வாட்டி இந்த ஃபார்ம் ஹவுஸ் வந்திருக்கோம், எவ்வளவு வாட்டி வந்தாலும் நம்ம மேப் போட்டு தான் வர்றோம். அதான் ரெண்டுமே இது பண்ண முடியாது. பிரச்சனைகளை என்னைக்கு தீர்க்க முடியாது, பிரச்சனைகளை மேனேஜ் தான் பண்ண முடியும். சமாளிக்கலாம், பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியாது. சரியா? அதனால வந்து எப்பவும் போல இந்த பக்கம் ஒரு குத்து, அந்த பக்கம் ஒரு நவீன உபகரணங்களும் தேவைதான், நேரத்தையும் நம்ம தான் சமாளிக்கணும். நேரம் நமக்கானது. நேரம் இல்லைன்னு சொல்றது வந்து பொய். அது வந்து அவங்களால அவங்களோட இயலாமையை தான் சொல்லணும். நவீன உபகரணங்கள் வேண்டாம்னு சொல்றது அவங்களோட அறியாமை. அது வந்தீங்க வேணும். அதுதான் ஆதிக்கம் இருக்கும். ஆதிக்கத்தை அவாய்ட் பண்ண முடியாது, ஆதிக்கத்தை சமாளிக்கலாம். அவ்வளவுதான் என்று கூறி இந்த பட்டிமன்றத்தை